அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதையா இந்த உலகத்தில். ம் இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது, அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது. சரி, வந்ததுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். ஆ, என்னது, டீ கடையில் இவன் இருக்கான். அப்பா, நல்லா இருக்கியா? நான் என்ன இப்போ அசிங்கமாக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்குற? ஆஹா, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் ஐயா. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்கிறதா சொல்லியிருந்தியே, என்னாச்சு? நாள் கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்க, முடியலண்ணா சொல்லு, நான் வேற யார்ட்டையாவது சொல்லி வைப்பேன்ல. வேலைக்கு போகாமல் பொண்டாட்டி கொண்டு வர்ற பணத்தில் காலமெல்லாம் சாப்பிட்டுட்டு காலாட்டிக்கிட்டே வாழணுங்கிற அருமையான கொள்கை பிடிப்போடு இருக்கிற உனக்கு போய் பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவனா? ஆஹா, அசிங்கப்படுத்திட்டான் ஐயா. கடையில் உள்ளவெல்லாம் நம்மளை பார்க்குறானே. எப்பா, பொண்ணை பற்றி மட்டும் பேசின போதாதா? எதுக்கு என்னோட அருமை பெருமையெல்லாம் இப்போ சபையில் வச்சு பேசுகிற? என்னமோ உன்னை பற்றி யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணி பேசுகிற. தெரிஞ்சதையே எதுக்குப்பா ஞாபகப்படுத்துகிற? விட்டுடேன், பொண்ணு இருந்தால் மட்டும் பேசு. போனால் போதே தெரிஞ்சவருன்னு பார்த்து பொண்ணு பார்த்து சொல்லலாம்னு நினச்சா நீ நம்மளை புரோக்கர் ரேஞ்சு காக்குறியா? ஏப்பா, நான் அப்படிலாம் நினச்சி சொல்லலப்பா. நானும் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட சொன்னேன். பொண்ணு பொண்ணுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருந்தால் எப்படி? கல்யாணத்தை பண்ணு. அதுக்கு தான் பொண்ணு வேணுமே, ரெடியான மாதிரின்னு நினச்சிக்கோ. ஆஹா, ஏப்பா, பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் என்னையவே போட்டு வாங்கினியா? சாரிப்பா, இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானையா. சரிப்பா, பொண்ணை பற்றி சொல்லு. 2 கண்ணு, 2 காது, ஒரே ஒரு மூக்கு. ஏன் முறைக்கிற? மூக்கு மூலியமா இருப்பான்னு சொல்ல வந்தேன். சரிப்பா, மற்ற விஷயமெல்லாம் ஒத்து வருதா? ஒத்து வரலனா கழட்டி விட்டுருப்பனே. நீ சொன்ன மாதிரியே பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டாயா குண்ட. என்னையா கண்டிஷன்? முதலிரவு முடிஞ்சாதான் மாமனாரோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறும். ஏப்பா, சொத்து வந்தால் போதும்பா. பாட ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சு ராத்திரியும் முடிஞ்சிருச்சு. என்னதான் நம்மளை இம்சப்படுத்தி ஏடா கூடம் பண்ணாலும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிருக்காயா. அதுக்குன்னே அவனுக்கு கோடி நன்றி சொல்லணும். ஏப்பா, ராத்திரி தான் முடிஞ்சிருச்சு, சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுத சொல்ல வேண்டியதானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுதுன பத்திரமே உனக்கு வந்துடும். நீ கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். ஆஹா, 1 hour later. என்னது, ஒருத்தன் இரும்பு வாளியை கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு போகிறான். ஏப்பா, பத்திரம் வரும்னு சொன்ன, பாத்திரம் தான் வந்திருக்கு. கருமம் கருமம். ஏப்பா, எதுக்குப்பா என்ன அறையிற? ஆமாம், நீ ஏன் அந்த வாளியை எட்டி உதைச்ச? அதனால தான் நான் உன்னை அரைஞ்சேன். ஏப்பா, நான் உதைச்சது சாதாரண பாத்திரம், அதுக்கே உனக்கு இவ்வளோ ஆத்திரம்? ஏண்டா வெண்ண, சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, இப்போ சொத்தை கொடுத்தா எட்டியாக உதைக்கிற. என்னது, சொத்தா? ஆமாண்டா மாங்கா. ஏப்பா, என்னப்பா சொல்கிற? நீ என்ன சொல்லி என்னை பொண்ணு பார்க்க சொன்ன? நல்ல பசையுள்ள இடமா பாருன்னு சொன்னேன். நல்லா பசையுள்ள இடத்துல தானே பொண்ணு பார்த்துருக்கேன். ஏப்பா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா. உன் மாமனாருக்கு போஸ்டர் ஒட்டுற வேலை. என்னது, போஸ்டர் ஒட்டுற வேலையா? ஆமாம், அவர்கிட்ட நீ சொன்ன மாதிரியே உங்கள் சொத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட பேரில் எழுதி வச்சிடணும்னு சொன்னேன். அதான் சொன்ன வார்த்தை தவறாமல் அவருடைய சொத்தை இங்கே கொடுத்து அனுப்பியிருக்கார். ஆஹா, இந்த தகரவாளி தான் சொத்தா? இனிமே நீ காலாட்டிக்கிட்டே வாழ முடியாது, கையாட்டிக்கிட்டு தான் வாழணும். அதாவது போஸ்டர் ஒட்டி தான் சாப்பிட்ணும். ஏப்பா, இது உனக்கே நல்லா இருக்காப்பா? நல்லா இருந்ததுனால தானே செஞ்சு வச்சுருக்கேன். மரியாதையாக அந்த பசவாளியை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு தொழிலை பார்க்க புறப்படு. அப்போ தான் உனக்கு சாப்பாடு. ஆஹா, லட்சக்கணக்கில் பணத்தோட லட்சணமாக ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு போக சேனல் பார்க்கணுன்னு கனவு கண்ட என்ன போஸ்டர் ஒட்ட வச்சிட்டானையா, போஸ்டர் ஒட்ட வச்சிட்டானையா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.